அருகாமையில் இருந்த தடாகங்களில் இருந்து மலர்ந்திருந்த தாமரைகளை ஒன்று விடாமல் சேகரித்து அரண்மனையில் சேர்ப்பித்தாயிற்று. அதனால் பலனில்லை. மேலும் மலர்கள் எனக்கு தேவை. தவறாக எண்ண வேண்டாம். நாம் அரண்மனை திரும்ப நேரமாகிவிட்டது. அந்தி பொழுது நெருங்குகிறது. காரிருள் சூழ்ந்தால் இங்கிருந்து வெளியேறுவது சுலபமல்ல. என்னிடம் நேரம் மிக குறைவு. தாமரைகளை சேகரித்து இன்றே அதில் ஸ்ரீஹரியின் பெயரை இயற்ற துவங்க வேண்டும். அங்கு காணுங்கள், அதோ அங்கு தாமரை மலர்கள் கிட்டும் என்று நம்பிக்கையுள்ளது. அங்கு சென்று பார்ப்போம். என்னவாயிற்று? கவனம். ஜெயா, நியதி, தாங்கள் இருவரும் அரண்மனை திரும்புங்கள். இல்லை, தம்மை தனித்து விட்டு செல்ல இயலாது. தாங்கள் என்னுடன் வந்தவர்கள், ஆகையால் என் ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும். நான் கூறுவது யாதாயினும் அதனை ஏற்றிட வேண்டும். என் குறித்த கவலை வேண்டாம். மேலும் தாமரைகளை சேகரித்தவுடன் அரண்மனைக்கு திரும்புகிறேன். செல்லுங்கள், அதை தந்திடவும். இனி புறப்படலாம். அந்த சிற்பியின் உள்ளத்தில் இவ்வளவு துணிவா? நான் அழைத்தும் முன்வர மறுத்திருக்கிறான். அவ்வாறு இல்லை பிரஜாபதி, மன்னிக்க வேண்டுகிறேன். தயை செய்ய வேண்டும். என் புதல்வன் தீங்கு எதுவும் இழைக்கவில்லை. தாம் அழைத்ததை அவன் அறிய மாட்டான். புதியதோர் விக்கிரகம் நிர்மாணிக்க அவன் கந்தர்வ லோகம் சென்றுள்ளான். இறைவனை சாட்சியாக கொண்டு கூறுகிறேன், என்றும் நாங்கள் அனைவரும் தமது நீதிகளையும் தமது விதிமுறைகளையும் சிறமேற்கொண்டுதான் வாழ்ந்து வருகிறோம். தமது ஆசிகளும் தாம் எமக்களித்த ஆதரவும் தான் எங்கள் வாழ்விற்கே ஆதாரம். அரசே, தமக்கோர் தீங்கிழைப்பதை எங்கள் கனவிலும் எண்ண இயலாது. தஞ்சமளித்தவர் தாம். என்றும் எங்கள் நெஞ்சம் தமக்கு வஞ்சம் நினைக்காது. நிகழ்ந்த தவறு குறித்து எங்களில் எவரும் அறிய மாட்டார்கள் அரசே. நான் எம் அனைவரின் சார்பாக இன்று வாக்குறுதி அளிக்கிறேன் பிரஜாபதி, இனி இது போல் தவறு என்றும் நிகழாது. இதனை இறுதி தவறாக எண்ணி மன்னிக்க வேண்டுகிறேன். கருணை வேண்டுகிறேன். என் புதல்விக்கும் நான் மன்னிப்பை வழங்கவில்லை. தந்தையின் கௌரவத்தை காப்பதற்காக மாயையில் ஆழ்ந்து அவள் செய்த செயலை தவறென்றும் முத்திரையிட இயலாது. சிற்பியான உனது மகன் என் மகளின் சிந்தையை எனக்கு எதிராக செதுக்கி பெரும் குற்றமிழைத்திருக்கிறான். அதற்காக அவனுக்கு எத்தகைய கடும் தண்டனை விதித்தாலும் அது போதுமானதாகாது.
ஆகையால் இக்குற்றத்திற்கான விளைவை நீங்கள் அனைவரும் சுமக்க வேண்டும். நான் அளிக்கும் தண்டனை உங்கள் அனைவருக்கும் உள்ளதாகட்டும். பிரஜாபதி தட்சணான நான் என் தீர்ப்பை அறிவிக்கிறேன். நீதிக்குட்பட்ட என் சாம்ராஜ்யத்தில் இனி இந்த அற்பர்களுக்கு இடமில்லை. ஆகையினால் இக்கணமே சிற்பியை சேர்ந்த சமூகத்தினரை என் சாம்ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். இனி இவர்களுக்கு யாராவது துணை நின்றால், இவர்களுக்கு உபகாரம் செய்தால் அவர்களும் எனது தண்டனைக்குரியவர்களாவார்கள். இல்லை, கருணை பிரஜாபதி, ரட்சியுங்கள். தாம் அளிக்க விரும்பும் தண்டனையை எனக்கு வழங்குங்கள். எம்மை சேர்ந்த ஸ்திரீகள், இளம் சிசுக்கள், இவர்களை ஆதரிக்கும் தம் கருணையிலிருந்து நீக்க வேண்டாம் பிரபு. இவர்களையும் என்னுடன் நான் எங்கு இட்டு செல்ல இயலும்? எவ்வாறு இவர்களை நான் பாதுகாக்க இயலும்? ஆதரவு தேடி எங்கு தஞ்சம் புகுவோம்? என் செய்வோம்? வா மாதங்கி. நுழைவாயிலில் நின்றே உனக்காக காத்திருக்க வேண்டும் என்று சதி கூறினாள். நானோ இவளை அரண்மனை முழுவதும் தேடினேன். செல்வோமா? மாதங்கி, இவள் இங்கிருந்து வெளியேறும் போதெல்லாம் இனம் புரியாத கவலை எழுகிறது. இவள் மீது கவனம் வை. இவள் உடன் வர வேண்டியது அவசியம்தானா? நான் தனித்தே வண்ண மேலாளர் இல்லம் சென்று வண்ணங்களை எடுத்து வருவேனே. இன்று எனக்கு கவலை ஏதும் இல்லை. ஏனெனில் நீ உடன் உள்ளாயே. என் நிலையிலும் இவளை நீ பாதுகாப்பாய் என்பதை அறிவேன். செல்வோமா? ஐயோ, என்ன விபரீதம் இது? இது அபசகுணம் ஆயிற்றே. மாதங்கி, தமக்கு இவ்வார்த்தைகள் பொருந்தவே இல்லை. தாம் சகுனங்களில் நம்பிக்கையற்றவராயிற்றே. சதி, நீ இங்கேயே இரு, வர வேண்டாம். சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு நாம் திரும்பி வந்து விடலாம்.
பயங்கர சூறாவளி ஒன்று என்னை விழுங்கி விடுவது போல அல்லவா அஞ்சுகிறீர்கள்? புறப்படுவோம். தாமதம் வேண்டாம். பிரஜாபதி நம்மை இங்கு அழைத்த காரணம்? குறிப்பிட்ட விவாதம் ஏதுமெனில் பிரஜாபதி நம்மை இவ்விடத்திற்கு அழைத்திருக்க வாய்ப்பில்லை. இங்கு நிகழவிருப்பது யாது? கடும் தவம். கடும் தவமா? தவத்தில் ஈடுபட்டால் மகா சபை ஆலோசனையின் நிலை அது நிகழாதே. மகாசபை ஆலோசனை நிகழ்வது உறுதி. மன்னிக்க வேண்டுகிறேன். எனினும் தமது நிர்ணயங்கள் குழப்பத்தை விளைவிக்கின்றன. எண்ணத்தை தெளிவுபடுத்துங்கள். செய்ய வேண்டியதை கூறுங்கள். என் மீது நம்பிக்கை கொண்டால் போதும். எனது முடிவுகளின் விளைவு தங்களுக்கு நிராசையாகாது. மகாசபை ஆலோசனையின் வெற்றிக்கு இது அவசியமாகிறது. எனது இந்த தவம் குறித்த அறிவார் வேறொருவர் இல்லை. எவரும் அறிந்திருப்பதையும் நான் விரும்பவில்லை. எனது இந்நிலை குறித்து யாராவது கேள்வி எழுப்பினால் நீங்கள் தான் பதில் கூற வேண்டும். எனினும் சுக்கராச்சாரியார் தாக்குவதற்கு திட்டம் தீட்டியானது? எனது தவமே தீர்வுகளை அளிக்கக்கூடியது. பொறுமை மிக அவசியம். எனக்கு இனி தேவை தனிமை. மந்திரியாரே, ஆணை பிரஜாபதி. மகாசபை ஆலோசனை கூடும் சமயத்தில் தவத்தினின்று வெளிவருவேன். தவிர்க்க இயலாத காரணம் இல்லை என்றால் எனது தவத்திற்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம். உத்தரவு பிரஜாபதி. என்னை தம்முடன் அழைத்து வர தாம் விரும்பவில்லை அல்லவா? ஆகையால் தான் வலுக்கட்டாயமாக நான் வந்தேன். பிரஜாபதியின் மகள் நான். எடுத்த உறுதியினின்று வழுவ மாட்டேன் என்பதை நான் நிரூபிக்க விரும்புகின்றேன். எனது எண்ணங்களை கட்டுப்படுத்த அறிந்தவள் நான். என் விருப்பமும் அதுதான் சத்தி. எனினும் என் அச்சம் தாம் கொண்ட அச்சம் பொருளற்றது மாதங்கி. என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். என் சிந்தையில் சிவனுக்கு ஸ்தானம் இல்லை.